ரைட், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஷெல் மாடல். சரிங்களா? ஏற்கனவே நம்ம லிக்விட் ட்ராப் மாடல், போர்வீலர் தியரி எல்லாமே பார்த்தாச்சு. அது 1 வீக் ஆகிடுச்சு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க. போர்வீலர் தியரி வந்துட்டு ரைட். நம்ம ஒரு ஃபோன் கால் வந்தால் கட் ஆகிடுச்சுப்பா, கோச்சுக்காதீங்க. இப்போது நம்ம ஏற்கனவே லிக்விட் ட்ராப் மாடல், போர்வீலர் தியரி எல்லாமே பார்த்தாச்சு. அதில் வந்துட்டு ஒரு லிக்விட் ட்ராப்பை பேஸ் பண்ணி ஒரு நியூக்ளியஸ் எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷெல் மாடல். இந்த ஷெல் மாடலில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாதிரியே ஒரு நியூக்ளியஸை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது. நமக்கு தெரியும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எலக்ட்ரான்ஸை பற்றி தான் பார்ப்போம். அப்போ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு ஆர்பிட், குவான்டைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை அங்கே அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கப்புறம் ஸ்பின், ஆர்பிட், ஆர்பிட்டல் மோஷன், இது எல்லாமே குவான்டைஸ்டு அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வெக்டர் ஆட்டம் மாடலை பேஸ் பண்ணி படிக்கும்பொழுது ஒவ்வொன்றுத்துக்குமே பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்றது. ஆங்குலர் மொமெண்டம்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஒரு மேக்னெட்யூட் ஒரு எண் மதிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைரக்ஷன் உண்டு. பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் இது வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வெக்டர் ஆட்டம் மாடல். இந்த வெக்டர் ஆட்டம் மாடல் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீல்ஸ் போர் மாடலுக்கு அப்புறம் நீல்ஸ் போர் வந்துட்டு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது எலக்ட்ரானுக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். ஆனால் அவர் அதுக்கப்புறம் வந்த ஹைட்ரஜன், ஹீலியம் இதிலெல்லாம் வந்து எனர்ஜி ஸ்பிளிட்டிங்க்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியல அவரால். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மற்ற சயின்டிஸ்ட் சோமர்ஃபீல்ட், அதுக்கப்புறம் வந்து ரூதர்ஃபோர்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி பண்ணும்பொழுது சோமர்ஃபீல்டு வந்துட்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? எனர்ஜி ஸ்ப்ளிட் ஆகும், எத்தனை ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாரு. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ அப்ளை பண்ணும்பொழுது எனர்ஜி ஸ்ப்ளிட்டிங் இருக்கும் அப்படின்றது. இதை நம்ம ஜீமன் எஃபெக்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜீமன் எஃபெக்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது நிறைய எனர்ஜி லெவல்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சரை அவர் சோமர்ஃபீல்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் எந்த எலிமெண்ட்டுக்கு எத்தனை லைன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகும் அப்படின்றத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிங்களா? அப்போது எந்த மாதிரி நம்ம ஒரு ஆட்டமை வந்து டிசைன் பண்ணால் நமக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்பின் ஆகட்டும், மொமெண்டம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்குது அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ ஸ்பின் அப்படின்னா நமக்கு 2 வேல்யூ இருக்கும், ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஆர்பிட்டல் மோஷன் இருக்கு இல்லைங்களா? ஆர்பிட்டல் மோஷன், ஸ்பின் மோஷன். ஒரு எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்கும், ஒரு வட்டப்பாதையிலையும் நியூக்ளியஸை சுற்றி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த ஆர்பிட்டல் மோஷன் இருக்கு இல்லைங்களா, அதோட டைரக்ஷனும் ஸ்பின்னோட டைரக்ஷனும் பேரலல், ஆன்டி பேரலல், இந்த மாதிரி காம்பினேஷனில் வர சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும் பொழுது எனர்ஜி ஸ்பிளிட்டிங் இருக்கும். அப்படி எனர்ஜி ஸ்பிளிட்டிங் இருக்கும்பொழுது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் ஆர்பிட்டும் ஸ்பின்னும் அலைன் ஆகும். சரிங்களா? அப்படி அலைன் ஆகும்போது ஓரியன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஓரியன்டேஷன் அப்படின்னும்பொழுது நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது அதே டைரக்ஷன்லேயே ஸ்பின்னும் ஆர்பிட்டல் மோஷனோட டைரக்ஷனும் ஏதோ இல்லை ரெண்டும் சேர்ந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கும், எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? அது அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணுற வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ். ஒரு ஆட்டமில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ் எதுக்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? அப்போது ஒரு எலக்ட்ரானோட கிளியர் பொசிஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஸ்மால் என் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எல் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் மேக்னெட்டிக் ஆர்பிட்டல்
எம்எல் அப்படின்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஸ்பின் எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதிலிருந்து நம்ம டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணுவோம் ஜே. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான குவாண்டம் நம்பர்ஸ். இந்த குவாண்டம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன், அதோட பிஹேவியர் எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இது வரைக்கும் அதை தான் செஞ்சுருக்காங்க. இப்போ ஷெல் மாடல் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு தெரியும், ஆர்பிட் ஒரு ஆட்டமில் வந்துட்டு இந்த ஆர்பிட், ஒரு ஆர்பிட் இருக்குன்னா ஒரு ஆர்பிட்டுக்கும் இன்னொரு ஆர்பிட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ், சரிங்களா, சைஸை வச்சு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பேஸ் அப்படின்ற விஷயம், சரிங்களா. டிஸ்டன்ஸு இங்கே வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு எனர்ஜி லெவல், ஒரு ஆர்பிட்டுக்கும் இன்னொரு ஆர்பிட்டுக்கும் இடையே உள்ள ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி எல்லாத்தையுமே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். அப்போ அந்த ஆர்பிட் எங்க பிளேஸ் ஆயிருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லும்போது KLMNO அப்படின்னு இருக்கும். எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 இதெல்லாம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஷெல்லுக்கும் சப்ஷெல்ஸ் இருக்கும். ஏன்னா பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பிரகாரம் நம்ம எலக்ட்ரானை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு ஆர்பிட்ல ஒரே மாதிரியான 2 எலக்ட்ரான்கள் இருக்க முடியாது அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். அப்போ கே அப்படின்ற ஒரு ஆர்பிட்டை போட்டு 2 எலக்ட்ரான் வச்சிடலாம். ஆனால் எல் அப்படின்னு போட்டிங்கன்னா 2 எலக்ட்ரானை வைக்க முடியாது. அப்போ நமக்கு கண்டிப்பாக சப்ஷெல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். அதனால அங்கே வந்து சப்ஷெல்லை வந்து பண்றாங்க. சரிங்களா? கிரியேட் பண்ணி எஸ்பி அப்படின்ற 2 ஆர்பிட்டை வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KLM பார்த்தீங்கன்னாக்கா SPD அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் சப்ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகும் அப்படின்றதால. அப்போ ஒரு ஆர்பிட்டுக்கும் இன்னொரு ஆர்பிட்டுக்கும் இடையே உள்ள ஸ்பேஸ் கூட இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஸ்பேஸ் குவான்டைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம எனர்ஜி ஸ்பிளிட்டிங் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஒரு எத்தனை எனர்ஜி லெவலாக ஸ்பிளிட் ஆகும், அதுங்கிருந்து வர ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எத்தனை லைன்ஸாக ஸ்பிளிட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம அந்த ஸ்பேஸ் குவான்டைசேஷனை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்றது தான் மீனிங் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே வந்து ஸ்பேஸ் குவான்டைசேஷன் அப்படின்றத பார்க்கும்பொழுது இங்கே ப்ராப்பராக வந்து எலக்ட்ரானை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஷெல் சப்ஷெல் எல்லாத்துலேயுமே. சரிங்களா? அப்போது இங்கே ஸ்பேஸ் குவான்டைசேஷன்றது முக்கியமான விஷயம். அதை தாண்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது எனர்ஜி ஸ்பிளிட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் வந்து எத்தனை குவாண்டம் நம்பர்ஸ் வரும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ், மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ், மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம், மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர், இது 3மே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்கே தான் நம்ம ஸ்பேஸ் குவான்டைசேஷனை எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணலாம். இதில் நம்ம எம்எல் கால்குலேட் பண்ணும்பொழுது அந்த ரேஞ்சு சொல்லியிருப்போம், -L to +L to -L அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ அங்கே +L to -Lனாக ஒரு எனர்ஜி லெவல் 2ஆக பிரியுது அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். இப்போ இதெல்லாமே ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே ஷெல் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? அப்போது நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில். அதை பேஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானை வந்து ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறது எது? வேலன்சி எலக்ட்ரான் தான். அதுக்குள்ளார இருக்கிற எல்லா ஆர்பிட்டுமே சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா? அங்கே இருக்கிறது தான் நம்ம வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவோம். எந்த இன்ட்ராக்ஷனாக இருந்தாலும், கெமிக்கல் இன்ட்ராக்ஷனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த வேலன்சி எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ரியாக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணும் ஈஸியாக. சரிங்களா? இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை ஷெல் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நியூக்ளியஸுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது தான். பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம பேசிக் ஐடியா, சில விஷயங்கள்லாம் பேசிக்காக வச்சு நம்ம ஷெல் மாடல் நம்ம டிசைன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக டிசைட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லும் பொழுது, உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் இருக்கும்.
அதை தாண்டி எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ நியூக்ளியஸ்லேருந்து பெரும்பாலான இடம் வந்து எம்டியாகவே தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ நியூக்ளியஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸை பார்க்கும்பொழுது ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும். அதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எலக்ட்ரான் ரொம்ப சின்னதாக இருக்கும், மாஸும் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். சரிங்களா? நியூக்ளியஸோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றது தான். அப்போ வந்து சார்ஜ் பேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்பொழுது பேர் ஆகும்பொழுது நியூட்ரல் ஆகிடும். சரிங்களா? அப்போது நம்ம உள்ள நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஷெல், சப்ஷெல் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு ஆட்டமை டிசைன் பண்ணிடுறோம். இப்போ எலக்ட்ரானுக்கு ரிலேட்டடாக ப்ரோட்டான் இருக்கும் பொழுது அதுக்கு இணையாக தானே ஒரு ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ இதே மாதிரி ஷெல் ஸ்ட்ரக்சர் நம்ம நியூக்ளியஸில் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஐடியா. இது பேசிக், இதுதான் பேசிக். ஷெல் மாடல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கு இதுதான் பேசிக் ஐடியா. ஆனால் நியூக்ளியஸில் வந்து உள்ளார பார்க்கும்போது நியூக்ளியஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானாக இருக்கட்டும், அட்டாமிக் கூலும் எனர்ஜி தான் ஒரு ஆட்டமையே டிசைட் பண்ணுது. சரிங்களா? எல்லா இடத்துலையுமே கூலும் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான் ஆகட்டும், நியூட்ரான் ஆகட்டும், புரோட்டான் ஆகட்டும் நம்ம படிக்கிறோம். அப்போ கூலும் எனர்ஜி இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கூலும் எனர்ஜி பேஸ் பண்ணி நியூக்ளியஸை பார்க்கும்போது நம்ம லிக்விட் ட்ராப் மாடலில் டோட்டலாக பல்காக நம்ம நியூக்ளியஸை எடுத்துருக்கிறோம். ஒரு ட்ராப் அப்படின்னும் போது அந்த கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸை ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் நியூக்ளியன்ஸை வச்சு தான் நம்ம ஒரு லிக்விட் ட்ராப் மாடலோட ஒரு நியூக்ளியஸை கன்சிடர் பண்ணி அதில் சில ஆப்ரேஷன்ஸ், சில பேசிக் கான்செப்டெல்லாம் வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறோம். சரிங்களா? அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னென்னா பல்காக ஒரு நியூக்ளியஸை வந்து ஸ்டடி பண்ண முடியும் லிக்விட் ட்ராப் மாடலில். ஆனால் லிக்விட் ட்ராப் மாடலில் இப்போ ஒரு வாட்டர் ட்ராப் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் ஒரே ஒரு வாட்டர் மாலிகுலை எடுத்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போது அதே மாதிரி நம்ம லிக்விட் ட்ராப் மாடலில் ஒரு நியூக்ளியஸ்லேருந்து ஒரு நியூக்ளியானை மட்டும் எடுத்து அங்கே எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் செய்ய முடியாது, செய்யவும் இல்லை. அந்த மாதிரி ரிசல்ட் எதுவுமே அதில் கிடையாது. சரிங்களா? அப்போது ஒரு நியூக்ளியானை பற்றி மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு நியூக்ளியஸ்லேருந்து, அப்போ தான் நான் வந்து ஒரு நியூக்ளியஸை கரெக்டாக ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வரும்பொழுது அங்கே லிக்விட் ட்ராப் மாடல் வந்து எதுக்குமே பயன்படாத ஒரு இடத்துல இருந்தது. சரிங்களா? அப்போ அதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப குறைவாயிடுது. அப்போ நம்ம கண்டிப்பாக செல் ஸ்ட்ரக்சரை நம்ம படித்தே ஆகணும். செல் ஸ்ட்ரக்சரை படித்தா தான் இண்டிவிஜுவலாக ஒரு நியூக்ளியஸில் புரோட்டான், நியூட்ரான் இது ரெண்டுத்தையும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஷெல் மாடல் ஃப்ரம் லிக்விட் ட்ராப் மாடல் we have only the properties of nuclear matter. சரிங்களா? நியூக்ளியர் மேட்டர்னா பல்க் மேட்டர் தான். மொத்தமாக ஒரு நியூக்ளியஸ் எப்படி நம்ம ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்றது தான். நத்திங் அபவுட் சிங்கிள் நியூக்ளியான்ஸ். சரிங்களா? அப்போது சிங்கிள் நியூக்ளியான்ஸை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அதில் கிடைக்கல. திஸ் இஸ் எ கிரேட் டிபர்ச்சர் ஃப்ரம் தி அட்டாமிக் மாடல். சரிங்களா? இப்போது அட்டாமிக் மாடலில் இந்த சிங்கிள் நியூக்ளியான் ஒரு எலக்ட்ரானை பற்றி படிக்கிற மாதிரி இந்த சிங்கிள் நியூக்ளியானை பற்றி இங்கே படிக்கிறதுக்கு இந்த லிக்விட் ட்ராப் மாடல் இதில் வந்துட்டு நமக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. நவ் ஒரு 3 கொஷின் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த 3 கொஷினும் நீங்கள் உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கும் இவ்வளோ நேரம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, கேன் நியூக்ளியான்ஸ் பி எக்ஸிஸ்டட் இன் வெல் ஆர்டர் குவாண்டம் கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஷெல். சரிங்களா? நம்ம அங்கே எப்படி குவாண்டம் நம்பர்ஸை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணுறோமோ, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஆர்பிட்டல், ஸ்பின்னு, டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரியே இங்கே வந்து நியூக்ளியான்ஸை வந்து நம்ம ஷெல் மாடலில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது தான். இஸ் தேர் எனி எவிடன்ஸ் ஃபார் தி குரூப்பிங் ஆஃப் நியூக்ளியான் இன்டு ஷெல்? இப்போ குரூப்பிங் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்போம். குரூப் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றத நம்ம எப்படி ஸ்டடி பண்ணியிருப்போம்? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஞாபகம் வந்தால் நான் சொல்கிற ஆன்சர் உங்களுக்கு மைண்டில் வந்திருந்தால் நீங்கள் கரெக்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்.
குரூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மோர் தேன் 1 எலக்ட்ரான் அப்படின்றப்போ கப்ளிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அதில் எல்எஸ் கப்ளிங், ஜேஜே கப்ளிங் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு ஆர்பிட்டல் மோஷன், ஸ்பின் மோஷன் இருக்கும். அதே மாதிரி மோர் தென் 1 எலக்ட்ரான் அப்படின்றப்போ அந்த ஒரு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் எப்படி அசோசியேட் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது ஒரு ஆர்பிட்டல் மோஷன் எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம எழுதியிருப்போம். சம் ஆஃப் எல் அப்படின்னு எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் எல்ல ரிசல்டன்ட் எஸ் இது ரெண்டுத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் ஜே கொடுத்துருப்போம். இது வந்து எல்எஸ் கப்ளிங் அப்படின்றது நம்ம அங்கே பார்த்தது. சரிங்களா? அப்போ ரிசல்டன்ட் எல், ரிசல்டன்ட் எஸ் இதை நம்ம கலெக்ட் பண்ணுறப்போ குரூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அங்கே வந்துடும். அதே மாதிரி நம்ம இங்கே நியூக்ளியஸில் குரூப் ஆஃப் நியூக்ளியான்ஸை நம்ம எப்படி பண்ண முடியும்? இதுக்கு வந்து பர்டிகுலர் ஆர்பிட் இருக்கா? இந்த ஆர்பிட்டில் வந்து ஒரு நியூக்ளியானும் சுற்றி வருதா? இதுக்கு வந்து ஸ்பின் மோஷன் இருக்கா? அப்படி ஸ்பின் மோஷன், ஆர்பிட்டல் மோஷன் தான் எலக்ட்ரான் மாதிரியே தான் எதுவுமே அசோசியேட் பண்ணிக்குமா அப்படின்றது எல்லாமே எங்கள் பிக் கொஷின்ஸ். சரிங்களா? எங்கள் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரில். அப்போ இதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேன் குவாண்டம் நம்பர்ஸ் சிமிலர் டு NLSJ சரிங்களா? பி அப்ளைட் டு தி நியூக்ளியஸ். இப்போதான் இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருந்தோம் NLSJ அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம நியூக்ளியஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ ஃபார் செர்டைன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ், சரிங்களா, கால்டு மேஜிக் நம்பர்ஸ். நான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே மேஜிக் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ பைண்டிங் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா ஒரு நியூக்ளியான் ஒரு நியூக்ளியஸ் இருந்து வெளியில் போனாலும் சரி, இல்லை வெளியிலிருந்து ஒரு நியூக்ளியான் ஏதாவது ஒரு இன்டியூஸ்டு எமிஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷனில் உள்ளர என்ட்ரானாலும் சரி, எந்த மாதிரி ரியாக்ஷனாக இருந்தாலும் ஃபியூஷன் ஃபியூஷன் ரெண்டுத்துலேயுமே ஒரு பர்டிகுலர் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும் அப்படின்றது தான். சரிங்களா? அந்த பர்டிகுலர் எனர்ஜியை வந்துட்டு எமிட் பண்ணும்போது லிட்டில் பிட் எனர்ஜி லாஸ் இருக்கும். அது வந்து மிஸ்ஸிங் மாஸ் அப்படின்றதையும் நம்ம அங்கே ஸ்டடி பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ டோட்டல் மாஸையும் நம்ம கால்குலேட் பண்ண மாஸையும் கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், மாஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அதை மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அந்த கான்செப்டை நீங்கள் இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். அப்போது மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்றப்போ ஹைலி ஸ்டேபிள்னா ஈவனாக இருந்தால் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்றது நமக்கு தெரியும். பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நியூக்ளியஸ் எல்லாமே ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஹைலி ஸ்டேபிளாக இருக்கிற எல்லா நியூக்ளியஸுமே மேஜிக் நம்பர்ஸில் வந்துடும் அப்படின்றது எல்லாமே நம்ம அங்கே பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். சரிங்களா? நியூக்ளியை எக்ஸிபிட் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி shown by noble gases among the atoms. நமக்கு பீரியாடிக் டேபிளில் நோபல் கேஸஸ் அப்படின்னு இருக்கும், அது எல்லாமே சேச்சுரேட் ஆனது. இனட் கேஸஸ், நோபல் கேஸஸ் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்றதும் தெரியும், ஏன்னா அது சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லிருக்கிறாங்க. இதெல்லாமே மேஜிக் நம்பர்ஸில் இருக்கிற எல்லாமே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் மேஜிக் நம்பர்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது, அது நேச்சுராகவே ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். அதோட நம்ம பிக் பேங் தியரியை எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன். பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக் நம்பர்ஸ், நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே ரொம்பவே யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா நேச்சுரலி அபண்டன்ட் நியூக்ளியஸ் இருக்குது, சரிங்களா, ஐசோடோப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணும்பொழுது அது எல்லாமே ஹைலி ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி இயற்கையாகவே நிறைய இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்பீசிஸ்லையுமே இந்த மேஜிக் நம்பர் உள்ள நியூக்ளியஸ் வந்து நிறையவே இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இதை நம்ம ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிகினிங்லேருந்து வர எல்லா இடத்துலையுமே இந்த மேஜிக் நம்பர்ஸ் உள்ள நியூக்ளியஸ் வந்து வைட்டல் ரோலாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா
இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? நியூக்ளியை இன் விச் எய்தர் n or z ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தீஸ் மேஜிக் நம்பர்ஸ். இதில் வந்துட்டு மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னா நியூட்ரான் ஆகட்டும் புரோட்டான் ஆகட்டும் ஏதாவது ஒன்று வந்து இந்த மேஜிக் நம்பர்ஸில் வந்து வந்துடும். சரிங்களா? 2, 8, 20, 28, 50, 80, 126, 184. சரிங்களா? இதெல்லாமே மேஜிக் நம்பர்ஸ். இப்போ 2, 8, 20, 28 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கிறேன் பின்னாடி. அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இதில் இந்த இந்த நம்பர்ஸில் வந்துட்டு இந்த நியூட்ரானாகவும் இருக்கலாம், புரோட்டானாகவும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் அது மேஜிக் நம்பர் தான். சரிங்களா? நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிக்விட் ட்ராப் மாடல். சரிங்களா? இப்போ இந்த மேஜிக் நம்பர்ஸ்லாம் இருக்கா இல்லை ஏன் இருக்குது அப்படின்றதுக்கெலாம் எந்த எவிடன்ஸுமே கிடையாது. நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸுக்கு அதில் எந்த எவிடன்ஸுமே கிடையாது. சரிங்களா? எங்கே லிக்விட் ட்ராப் மாடல். சரிங்களா? we will see that the magic numbers of the nucleus can be explained with a shell model of the nucleus. சரிங்க. அப்போது நம்ம இந்த நியூக்ளியஸை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேஜிக் நம்பர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மேஜிக் நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷெல் மாடலில் வந்து அப்ளை பண்ணவே முடியும். ஏன்னா நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்பிட் தேவைப்படுது. அந்த ஆர்பிட் தேவைப்படும் போது நேச்சுரலாகவே ஸ்டாண்டர்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே சேச்சுரேட் ஆகிருக்கு. சரிங்களா? கம்ப்ளீட்டட் ஷெல்லோட இருக்குது. அந்த கம்ப்ளீட்டட் ஷெல்லோட இருக்கிற எல்லா நியூக்ளியஸுமே எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவிடென்ட்லி புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் தி நியூக்ளியஸ் ஆர் நாட் ஆல் ஈக்குவலண்ட். சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே வந்து புரோட்டான் ஒரு அட்டாமிக் மாஸ் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறோம் 58 அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் வந்துட்டு கண்டிப்பாக அது ரெண்டாக டிவைட் பண்ணால் பாதி நியூக்ளியான் பாதி புரோட்டான் பாதி நியூட்ரான் அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஒன்று கூட குறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம நிறைய எலிமெண்ட்ஸில் பார்க்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஆஸ் ஹேட் பீன் அசியூம்டு இன் introducing the liquid drop model. சரிங்களா? இப்போது லிக்விட் ட்ராப் மாடலில் ஒரு அசம்ஷனில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுலேயே நம்ம ஆட் ஈவன் ஆட் அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்லாம் இருக்குது. இருந்தாலும் லிக்விட் ட்ராப் மாடலில் காமன் எக்ஸ்பிளனேஷன் தான் எல்லாத்துக்குமே இந்த நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த ஷெல் மாடல் வந்துட்டு லிக்விட் ட்ராப் மாடலில் இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெல் மாடலை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம படிக்கணும். சரிங்களா? எவிடன்சஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேஜிக் நம்பர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிக் நம்பர்ஸ் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் எவிடன்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே படிக்கணும். சரிங்களா? இப்போது மேயர் இன் 1948 suggested that nuclei with a magic number of nucleons are especially abundant in nature. 1948 மேயர் வந்து சொல்லிட்டார். சரிங்களா? இந்த மேஜிக் நம்பர்ஸ் உள்ள நியூக்ளியன்ஸ் எல்லாமே நேச்சுரலி அபண்டன்ட், எஸ்பெஷலி அபண்டன்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி. அபண்டன்ட் அப்படின்னாக்கா அதிக அளவில் கிடைக்கிறது அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ இயற்கையாகவே இந்த மேஜிக் நம்பர்ஸில் உள்ள எல்லா நியூக்ளியான்ஸும் அதிகமாக கிடைக்குது அப்படின்றது தான். சரிங்களா? பரவி இருக்குது அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹீலியம், ஆக்சிஜன் ஆர் பர்டிகுலர்லி ஸ்டேபிள். இது ரெண்டுமே. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா புரோட்டான், நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் நியூட்ரான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இது இடத்துலையுமே. சரிங்களா? இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஆர் பர்டிகுலர்லி ஸ்டேபிள் கேன் பி சீன் from the binding energy curve indicates 2, 8 numbers are stable. இந்த கிராஃப் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இருந்தாலும் இப்போவும் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன்.
சரிங்களா? இதுதான் அந்த கிராஃப். இது வந்து மாஸ் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். இது ரெண்டுமே, இது ரெண்டுத்துக்கு இடையில நம்ம கிராஃப் போடும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வு தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் சில எலிமெண்ட்ஸை மட்டும் நான் இண்டிகேட் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீலியம், சரி, ஹீலியம் 4 இங்கே சொல்லிருக்குது. அதுக்கப்புறம் நியான் இங்கே இருக்குது. இதில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த 50 to 100க்குள்ளார வந்து எல்லா நியூக்ளியஸுமே மேக்ஸிமம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது தான். அப்போ ஈவன் நம்பராக இருந்தால் எல்லா நியூக்ளியஸுமே ஈவனாக இருந்தாக்கா ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. எல்லா ஈவன் நம்பருமே மேஜிக் நம்பர்ஸாகவே இருக்க முடியாது. சரிங்களா? அதுலேயும் ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும்தான் மேஜிக் நம்பர்ஸாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த கிராஃப் வந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து சரிங்களா? அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2, 8 நம்பர் இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றப்ப நம்ம இங்கேருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பைண்டிங் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பைண்டிங் எனர்ஜி குறைவாகுது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து above z equal to 28. சரிங்களா? புரோட்டான் நம்பர் 28 அதுக்கு மேலே இருக்குது. தி ஒன்லி நியூக்ளியஸ் of even z which have isotopic abundance exceeding 60% of are இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? இந்த ஐசோட்ரோபிக் அபண்டன்ஸ்னாக்கா இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஐசோடோப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிலதுக்கு 2 இருக்கும், ஒரு சிலதுக்கு 4 இருக்கும். ஆனால் ஒரு சிலதுக்கு வந்து நிறைய இருக்கும், 10, 8 அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? இங்கே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்ட்ரோண்டியம், பேரியம், சீரியம் இது எல்லாமே. சரிங்களா? இது எந்த குரூப்பில் வருது அப்படின்றத இங்கே எழுதியிருக்கிறேன். இது எல்லாமே நேச்சுரலி அபண்டன்ட் ஐசோடோப்ஸ். சரிங்களா? அப்போ இது வந்து எந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னா புரோட்டான்ஸ் வந்து 28க்கு மேலே இருக்கும் பொழுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா no more than 5 isotones occur in nature for any n except n equal to 50. இங்கே ஐசோட்டோன்ஸ் அப்படின்றப்ப நம்ம நியூட்ரானை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே வந்து மேஜிக் நம்பர்ஸ் இருக்கிறதுக்கான எவிடன்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே n z equal to 28, அதுக்கப்புறம் n equal to 50. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு புரோட்டான் நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல வந்து நியூட்ரானை பார்க்குறோம். சரிங்களா? அப்போ மேஜிக் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 2, 8, 20, 28. சரிங்களா? 2, 8, 20, 28, 50 இருக்கு. இதில் புரோட்டானாகவும் இருக்கலாம், நியூட்ரானாகவும் இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 28 அப்படின்றப்போ நம்ம புரோட்டான்ஸ் எடுத்துக்கிறோம். 50 அப்படின்றப்ப நியூட்ரான்ஸோட கவுண்டிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இதில் எதுவாக இருந்தாலும் அது மேஜிக் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். வேர் தெர் ஆர் 6 n equal to 50 அப்படின்னா அதுக்கு வந்து 6 ஐசோட்டோன்ஸ் இருக்கும். சரிங்களா? n equal to 82 அப்படின்னா 7 ஐசோட்டோன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இது நம்பர் ஆஃப் ஐசோட்டோன்ஸ் இங்கே வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ரேஞ்சில் n equal to 50, n equal to 82. அப்போ இது ரெண்டுமே வந்து மேஜிக் நம்பரில் வந்துடுது. 2, 8, 20, 28, 50, 82 இது எல்லாமே மேஜிக் நம்பர்ஸ் தான். சரிங்களா?
neutron numbers of 50 and 82 therefore indicate particularly stability. சரிங்களா, பர்டிகுலர் ஸ்டெபிலிட்டி. சரிங்களா, அப்போ இது ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 10, சரிங்களா, Z equal to 50 has 10 isotopes. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி more than any other element. while இது வந்து கால்சியம் Z equal to 20, சரிங்களா, has 6 isotopes. அப்போ Z equal to 20, Z equal to 50, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா மேஜிக் நம்பர்ஸ் தான். This indicates that elements with Z equal to 50 and Z equals to 20 are more than usually stable. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுராகவே இருக்கிறது தான். ஏன் வந்து கால்சியம் வந்து 20ல் இருக்குது, 20 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி 10ல் வந்துட்டு புரோட்டானோட எண்ணிக்கை 50 ஏன் இருக்குது அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட ஆன்சர் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி நியூட்ரானோட எண்ணிக்கை ஏன் அவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஆனால் அது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே ஸ்டடி பண்ணுறது. எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கில் இவங்க எல்லாருமே ஸ்டடி பண்ண எல்லா எலிமெண்ட்லேயுமே இந்த மாதிரி ஈவன் நம்பர் உள்ள மேஜிக் நம்பர்ஸ் எல்லாமே ஹைலி ஸ்டேபிள், மற்ற எலிமெண்ட்ஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸை வந்து கொடுக்குது. சரிங்களா, அப்போ இது எல்லாத்தையுமே தனியாக எடுக்கும்பொழுது இது பர்டிகுலராக வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உள்ள எலிமெண்ட்ஸ் அப்படின்றத ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் மேஜிக் நம்பர் டிசைன் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸுக்கு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோமோ அதே மாதிரி நியூக்ளியஸ்லையும் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ப்ராப்பராக வந்துட்டு அது ஒர்க் ஆகுது, ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி நம்பர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, more than usually stable. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா it is found that some isotopes are spontaneous neutron emitters. சரிங்களா, when excited above the nucleon binding energy by a preceding beta decay. பைண்டிங் எனர்ஜி அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அப்போ வந்து பைண்டிங் எனர்ஜி பேஸ் பண்ணி ஒரு நியூக்ளியான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது சில நேச்சுராகவே நியூட்ரான் எமிட்டர்ஸாக இருக்குது அப்படின்றது தான். சரிங்களா, இப்போது பை ப்ரொசீடிங் பீட்டா டிகே, அப்போது பீட்டா டிகே அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும்பொழுது அது நியூட்ரான்ஸ் எமிட் பண்ணுது அப்படின்ற மீனிங்கில் நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா, தீஸ் ஆர் ஆக்சிஜன், கிரிப்டான், ஜெனான், இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். சரிங்களா, அப்படி வரும்பொழுது இது எல்லாமே இந்த நியூட்ரான் எமிட்டர்ஸ்லேயும் வந்துட்டு இந்த மேஜிக் நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது தான். அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டேபிள் ஆகிடும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா, அப்போ இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கேஎல் அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ கேலேருந்து எல்லேருந்து கேவுக்கோ கேலேருந்து எல்லுக்கோ ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஜம்ப் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்படி ஆயிடுச்சுன்னா அது எலக்ட்ரான் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம கேலேருந்து எல்லுக்கோ எல்லிருந்து கேவுக்கோ ரீச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது எனர்ஜியாக எமிட் பண்ணும் இல்லை அப்சார்வ் பண்ணும். அந்த எனர்ஜியோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரீச் பண்ணாது, கேவையும் எல்லையும் ரீச் பண்ணாது, ஏதோ ஒரு ஆர்பிட்டை ரீச் பண்ணாது. இப்போ ரீச் பண்ணாமல் இருக்கும்பொழுது எக்ஸிஸ்ட் ஆகிறதா இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட். அந்த மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது இந்த நியூட்ரானை வந்து எமிட் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே. சரிங்களா, இந்த ரியாக்ஷன்லாம் நமக்கு கிடையாது, நியூக்ளியர் ரியாக்ஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ வரைக்கும் தெரிஞ்சினாலே போதும் இந்த இடத்துல. சரிங்களா, தி டபிள்யூ மேஜிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி டபிள்யூ மேஜிக் நியூக்ளியை, தி டபிள்யூ மேஜிக் நியூக்ளியை அண்ட் என் போத் மேஜிக் நம்பர்ஸ். சரிங்களா, இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் புரோட்டான்லேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நியூட்ரான்லேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த மேஜிக் நம்பர்ஸில் எதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே மேஜிக் நம்பர்ஸாகவே இருக்கும். அந்த மாதிரி நியூக்ளியஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீலியம், ஆக்சிஜன், கால்சியம், லெட், இது எல்லாமே வந்து டபிள்யூ நியூக்ளியை. சரிங்களா, இப்போ இது எல்லாமே மேஜிக் நம்பர்னாலே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதில் புரோட்டானோ நியூட்ரானோ மேஜிக் நம்பர்ஸாக இருக்கும். ஏதாவது ஒன்று வந்து ரீசனாக இருக்கும் மேஜிக் நம்பர்ஸில் வர்றதுக்கு. அதுவே ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கும். அதில் புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே மேஜிக் நம்பர்ஸாக இருக்கும்போது அது இன்னும் அதை விட
ப்ராப்பர்ட்டி ஸ்பெஷல் கேரக்டராகவே இருக்கும் அப்படின்றது தான் சரிங்களா. அப்போது எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லலாம். ஹீலியம், ஆக்சிஜன், கால்சியம், லெட் இது எல்லாத்தையுமே அது ஹைலி ஸ்டேபிள் சரிங்களா. பர்டிகுலர்லி டைட்லி பாண்டட் அப்படின்றது தான் இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். டைட்லி பாண்டட் அப்படின்னாக்கா இதோட பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்றது தான் சரிங்களா. ஆனால் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஹீலியம்க்கும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம், லெட்டுக்கும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். இது எப்படி வந்து இதை அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக இருக்குது, டிஸ்கஷன்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம இதெல்லாமே மேஜிக் நம்பர்ஸில் வந்துடுது. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு நியூக்ளியான்ஸை வந்துட்டு ஷெல் மாடலில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்து எனர்ஜி லெவல் டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ வந்துட்டு இன்ட்ராக்ஷன் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதுலேருந்து NLSலாம் எப்படி எழுதியிருக்கிறாங்க, எப்படி எழுதலாம் அப்படின்றது எல்லாமே எந்தெந்த இன்ட்ராக்ஷனில் வந்துட்டு மேஜிக் நம்பர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ட்ராப் மாடலில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம பல்க்கு நியூக்ளியர் மேட்டரை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஷெல் மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலாக ஒரு நியூக்ளியரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போ இண்டிவிஜுவலாக நியூக்ளியரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு எனர்ஜி ஸ்டேட்டில் தான் வைப்போம். அப்படி எனர்ஜி ஸ்டேட்டில் வைக்கும்பொழுது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவலை பற்றி நம்ம இந்த ஷெல் மாடலில் படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் நம்ம படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோட எக்ஸாக்ட் எனர்ஜி நம்ம ஒவ்வொரு நியூக்ளியான்ஸுக்கும் கால்குலேட் பண்ணலாம் சரிங்களா. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாக்டாக அப்ளை பண்ணலாம், எல்லா எலிமெண்ட்டையுமே ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம ஷெல் மாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் சரிங்களா. ரைட், இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இதோட போதும். ஷெல் மாடலுக்கு மேஜிக் நம்பர்ஸை பற்றி மட்டும் பேசியிருக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு நம்ம அதை கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் டயக்ராம், ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் அதுக்குள்ளார இது வரைக்கும் நடத்துனது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸுக்கு வந்துருக்கு சரிங்களா. நாளைக்கும் MSc கிளாஸ் நான் போடுவேன் சரியா.